இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பதிவை கொடுக்கிறது. இந்த உலகம் இயங்குவது யாரால், எத்தனை பேரால் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் வெறும் 5 நபர்களால் இயங்குகிறது அல்லது 10 நபர்களால் மட்டுமே இயங்குகிறது என்பதுதான் உண்மையாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆபிரகாம் சொல்லுகிறார், சோதோம் குமோராவை அழிக்கப் போகிறீரா? 40 நீதிமானின் பொருட்டு அழிக்க மாட்டீர் அல்லவா? அழிக்க மாட்டேன். 10 பேரின் பொருட்டு, அதாவது 10 நீதிமான்கள் அங்கே இருக்கிறாங்கன்னா அவங்க பொருட்டு நீங்க அழிக்க மாட்டீங்கல்ல, அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எனவே இந்த உலகத்தில் அநேக மக்கள் இருந்தாலும் அனைவரும் நல்லவர்களாக இல்லை. ஆனால் ஏதோ ஒரு 10, 20, 30, 40 நல்லவர்களால் நாம் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்காகத்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் அந்த 10இல் ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படி அந்த 10இல் ஒரு நபராக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நற்செய்தி வாசகத்தில் நமக்கு வழிகாட்டுகிறார் ஆண்டவர் இயேசு. எப்படி வழிகாட்டுறார் அப்படின்னா, இன்று சீடர்கள் யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு கற்றுக் கொடும் என்று வேண்டுகிறார். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஜெபம் செய்யும் முறையை கற்றுக் கொடுக்கிறார். எனவே அந்த ஜெபத்தின் மூலமாக இறைவனை நாம் அணுக முடியும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே மணிக்கணக்கில் ஜெபிப்பதை விட மனப்பூர்வமாக ஜெபிப்பதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். எனவே நாம் மணிக்கணக்கில் ஜெபித்தால்தான் ஆண்டவர் என் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பார் என்ற ஒரு நிலை அல்ல. முழு இரவு ஜெபத்துக்கு போனவங்க ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பாரு, நாள் பூரா வேண்டுனாத்தே அவங்க வேண்டுதலை கேட்பார், அப்படிலாம் கிடையாது. யார் மனப்பூர்வமாக ஒரு வரியில் ஜெபித்தால் கூட அவர்களுக்கும் அவருடைய வேண்டுதல்களும் கேட்கப்படும். எப்படி ஃபாதர்? உதாரணம் சொல்லுங்க. சொல்றேன். இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்மணி, ஒரே வரிதான் மனசுக்குள்ள ஜெபம், நான் அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன். தொட்டார், சுகமானார். பர்த்திமேயு குருடன் ஒரே வரியில் ஜெபிக்கிறார், ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். அவ்வளவுதான், ஒரு வரிதான் ஜெபம். இதுக்காண்டி ஒரு நாள் பூரா அவர் ஜெபிக்கல். ஆனால் இந்த வரிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அவருடைய மன ஆற்றலை பார்க்க வேண்டும், அந்த நம்பிக்கையை பார்க்க வேண்டும். மனப்பூர்வமாக நான் இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் வேண்டும் போது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார். இரண்டாவது, வேண்டக்கூடிய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், இன்றைய ஜெபத்திலே சொல்லுகிறார், பிறர் குற்றங்களை நான் மன்னிப்பது போல என் குற்றங்களையும் இறைவா நீர் மன்னியும் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெபம் செபிக்கும் போது பிறரை மன்னித்து நாம் அதற்கு பிறகுதான் ஜெபிக்க வேண்டும். முதல் செயல், அடுத்தது ஜெபம், அதுக்கு அடுத்தது வரம். எனவே நம்முடைய செயல் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப முதலில் நான் பிறரை மன்னிக்கும் போதுதான் என் ஜெபம் கேட்கப்படுகிறது, அது வரமாக எனக்கு வழங்கி தரப்படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் செபிக்கிறோம்? பிறரை மன்னிப்பதில்லை, பிறரை அவதூறாக பேசுவது, அப்புறம் கடைசியில கோவிலுக்கு போயிட்டு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, விண்ணுலகில் இருக்கிற தந்தை என்னைக்காவது மற்றவங்களை இகழ்ந்து பேசியிருக்கிறாரா? யூதாசை கூட காட்டி கொடுக்கல. தன்னை சிலுவையில குத்தியவர்களை பார்த்து ஒரு அறியாது செய்யறான் மன்னியும் என சொல்லுகிறார். ஆனால் நம்ம பாருங்க, ஒவ்வொரு நாளும் அடுத்தவங்களை பற்றிய சிந்தனையிலேயே ஓட்டிட்டு கடைசியில மனித இயல்பிலேயே வாழ்ந்து மனிதர்களோட மனிதராகவே மயங்கி போய் கிடந்துட்டு ஆலயத்திற்கு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்ன, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையேவை நாம் அணுக வேண்டும் என்றால் நாமும் அந்த விண்ணுலக செயல்பாடுகளை அணுக வேண்டும். அப்ப என்னிடம் இருக்கக்கூடிய அந்த விண்ணுலக செயல்பாடுகள் என்னை விண்ணை நோக்கி அழைத்து செல்லும். அப்பொழுதுதான் இறைவனுடைய ஆட்சியில் நான் பங்கு பெற முடியும். என்னுடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் அனைத்தும் மன்னக வாழ்வை நோக்கி இருக்கிறது என்றால் விண்ணக வாழ்வுக்கு நாம் எப்படி அடியெடுத்து வைக்க முடியும்? அதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கான செயலை தொடக்க வேண்டும். அந்த செயல்தான் முதலாக நான் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல. அப்ப ஒருவருடைய குற்றங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று நாம் சொல்லப்படுகிறது. மன்னிக்க வேண்டும் என்றால் அந்த நபரை நாம் இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அவர்களுக்கு போய் நம்ம தண்டனை கொடுக்கணும், கஷ்டப்படணும்னா விரும்பல இறைவன். நீ ஏன் கஷ்டப்படுற? நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன், நான் தான் நீதிபதியா இருந்து தீர்ப்பு சொல்லுவேன், நீ ஒன்றும் பண்ண வேணாம், உன் வாழ்க்கை அடுத்த அடி எடுத்து வச்சுட்டு போன அவன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதுதான் அந்த மன்னிப்பினுடைய யதார்த்தமான அல்ல, ஆழமான ஒரு பொருளாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே,
நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இருக்கிறோம் என்பதையும் பார்க்க வேண்டும். இறைவன் வேண்ட கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை நாம் உண்மையான ஒரு மனப்பூர்வமான நிலையில் சொன்னால் போதும். மணிக்கணக்கில் ஜெபித்தால்தான் கேட்கப்படும் என்று அல்ல. அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய நற்செய்தியிலே சொல்லுகிறார், ஆண்டவரே ஆண்டவரேன்னு நீ நாள் பூரா கத்துனாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா உன்கிட்ட ஜெபம் இல்லை, அது வெறும் சத்தம், செயலும் இல்லை அப்படிங்கிறது அதனுடைய வேறுபாடாக இருக்கு. எனவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொண்டவர்களாக நாமும் செயல்படுவோம், ஜெபிப்போம், இறைவனிடமிருந்து வரங்களை பெறுவோம். அப்ப முதலில் இறைவனுக்கு உகந்தது செயல், இரண்டாவது ஜெபம், மூன்றாவது தான் இறைவனிடமிருந்து வரக்கூடிய வரம். எனவே அப்பேற்பட்ட வரத்தை நாம் உள்நோக்கியவர்களாக இந்த திருவருகை காலம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த திருவருகை காலத்தில் இயேசு வர வேண்டும் என்றால் நான் என்னை எப்படி தயாரிக்க வேண்டும் என்றால் இந்த பொது காலங்களில் நாம் தயாரிக்க வேண்டும். இந்த பொது காலத்தில் நமக்கான வழிமுறைகளை உருவாக்கி கொண்டோம் என்றால் திருவருகை காலத்தில் இயேசுவினுடைய வரவேற்பை நாம் ஆர்வமுடனும் ஆழமுடனும் உண்மையான விசுவாசத்துடன் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொண்டவர்களாக நாமும் புறப்படுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, நம்மோடு அவர் இருப்பாராக. எனவே ஒரு பர்த்திமேயு குருடர் ஒரு வரியில் சொன்னது போல, இரத்தப்போக்குடைய பெண்மணி ஒரு வரியில் சொன்னது போல, நாமும் நமக்கான ஜெபம் மணிக்கணக்கில் மட்டுமல்ல, மனப்பூர்வமாக ஜெபிக்க முன் வருவோம். இறைவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எனவே எந்நாளும் அவரோடு இணைந்து செயல்படுவோம். ஆமென்.